Hey guys, welcome back to all.update channel. நான் உங்க துறை நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா மொபைல் போட்டோகிராஃபியோட பார்ட் 3 கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ நீங்க பார்க்கலாம்னா மேல கால்ல கொடுங்க. அந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் இந்த வீடியோ வந்து எதுக்காகங்கிறது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போட்டோகிராஃபில வந்து சின்ன ஒரு அப்கிரேட் கூட சொல்லலாம். ஏன்னா வீடியோ வந்து நான் பெருசா பண்ணா கண்டிப்பா யாருமே முழுசா பாக்குறது இல்ல. ஏன்னா மேக்ஸிமம் ஆவரேஜ் வியூஸ் டைம் நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் அந்த ரேஞ்ச் தான் வருது. அதனால கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோவா நான் பண்றேன். இது வந்து நேச்சுரல், அதாவது சின்ன சின்ன பூவு செடி, இந்த ரோட்டோரத்துல இருக்க செடி எல்லாம் எப்படி எடுக்கிறது, நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு எடுத்தா உங்களுக்கு பெஸ்டா வரும் அப்படிங்கறத அதை பத்தினதான் இந்த பதிவு நான் காட்டப்படுறேன். அது நான் எப்படிலாம் எடுக்கேன் அப்படிங்கறத நான் காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டாவே கிடைக்கும் கூட சொல்லலாம். போட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் எங்க ஒழுங்கு சரி ஓகே போன் எதுவுமே காணும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஆங்கிள் வச்சு எடுப்போம், இல்லாட்டி நேரா வெர்டிகலா வச்சு எடுப்போம், இல்லாட்டி இந்த மாதிரி ஹரிசானலா வச்சு எடுப்போம். அப்படி இல்லாம கேமரா வந்து எக்கச்சக்க பொசிஷன்ல நீங்க எடுக்கலாம். ஒன்னு தலையில எடுக்கலாம், இல்ல ஒரு கிராஸ் வைக்கலாம், லென்ஸ் வந்து நீங்க கீழே வச்சு நீங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விதமான ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போட்டோஸ் வந்து எடுக்கலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எந்த மாதிரி பொசிஷன் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோஸ் வந்து பெஸ்டா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நான் எடுக்கிறத ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அது எப்படி என்னங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுவும் கருத்து வேறுபாடு இருக்கு, இல்ல நான் இதே போல வேற எது வீடியோ பண்ணணும், இல்ல இந்த வீடியோ நான் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை தெரிவிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க வந்து ப்ளூ கலர் பூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ வந்து ரொம்ப சின்ன பூ தான். இந்த பூவை வந்துட்டு என்னோட மொபைல் ஃபோட்டோஸில் வந்து நான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா MI A1 ஃபோனு. இந்த ஃபோனில் வந்துட்டு அந்த நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது நான் இப்போ வந்து ஹரிசாண்டலாக, அதாவது நேராக வச்சு எடுக்கேன். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகும். அப்படி ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா பின்னாடி வந்து உங்கள் கையை லைட்டு கொஞ்சம் மறைச்சி வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். இப்போ நான் அந்த எடுத்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஓகேங்க, இதான் அந்த பூ. நான் எடுத்த பூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட MI A1 ஃபோன் கீழே பார்த்தீங்கன்னா லோகோட வந்துருக்கு. இதான் என்னோட MI A1 ஃபோனில் எடுத்தது. இப்போ வந்துட்டு அடுத்த ஒரு செடியை நான் எடுக்க பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தரையாக இருக்குது. இது வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிற சின்ன செடி தான். ஒரு இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு குச்சி மாதிரி, அந்த இதை நான் இப்போ ஃபோட்டோ எடுக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லென்ஸை வந்துட்டு நான் வந்து இப்போ தலைகீழாக வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா நான் தலைகீழ வச்சு, அது வந்து நான் வெர்டிகலாக வச்சிருந்தேன், அதாவது நேராக வச்சிருந்தேன். இது வந்து நான் தலைகீழாக வச்சு நம்ம எந்த ஒரு பொசிஷன்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பொசிஷன் அப்படிங்கிறது பொசிஷனே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொசிஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு உங்கள் கேமராவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் ஆகும். மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கையை வந்து முன்னாடி மறைச்சிங்க. இப்போ நான் இந்த இமேஜை காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இதான் நான் எடுத்த ஃபோட்டோஸ் என்னோட மொபைலில். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன செடி இருக்குது, ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கும், சின்ன சின்ன முள்ளு ஒரு சின்ன சின்ன செடியாக இருக்கும். நீங்கள் என்னோட கைக்கு இடையில பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உன்னால ஒர்த்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மதிய வெயில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ப்ளீச் ஆகுது நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணதுனால. இப்போ நான் அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுதான் அந்த ஃபோட்டோஸ், இந்த முள்ளுமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் எடுக்கிறது வந்து அந்த செடி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். காற்றுக்கு வந்து சின்னதாக அசையும், அதனால் சேக்கு இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்கள் சேர்க்கலாமல் எடுத்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கேமரா லென்ஸ் வந்து நான் தரையாக வச்சிருக்கேன். அப்பமே பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் வந்து மேலே இருந்துச்சு. இப்போ வந்து என்னோட லென்ஸ் வந்து நான் தரையோட ஒட்டி வச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் இருக்கிற ரொம்ப சின்ன செடி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழி முடியோட இந்த செடி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அதை எடுத்து தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ வந்து அந்த என்னோட கேமரா மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் அந்த இமேஜை காட்டுறேன், இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எடுக்கிறது வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இமேஜ் கிடைக்கும் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் கருத்து ஒரு பாருக்கு, இல்லை நான் இதே போல வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு கருத்து தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். 89% மேலே சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் துறை. பாய். நிறைய ஃபோட்டோ எடுத்து நிறைய ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம்.